அயல் நாட்டு பயணத்தில் கிடைக்கும் முதலீடுகள் அனைத்தும் 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கை அடையும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முதலீடுகள் வந்த பிறகு நிச்சயமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என உறுதியளித்துள்ளார். அரசு முறை பயணமாக அமெரிக்கா புறப்படும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் செப்டம்பர் 14ஆம் தேதி வரை அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணத்தின் மூலம் 18,521 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 10,882 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும், அதில் 990 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 5 திட்டங்கள் தொடங்கப்பட்டு உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் போடப்பட்ட 9,93,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 234 திட்டங்கள் தொடங்கப்பட்டு 4,16,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த முதலீடுகள் அனைத்தும் தமிழ்நாட்டை 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கை அடையும் என முதலமைச்சர் கூறினார். பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாட்டுக்கான நிதியில் உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சந்தித்து நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. நானும் இன்றைக்கி கடிதம் எழுதியிருக்கிறேன், தொடர்ந்து வலியுறுத்தும். சார் நீங்கள் அமெரிக்கா சென்று கொண்ட பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்று தான் மாறாதது. வெயிட் அண்ட் சீ. அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்க அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து ஆர்வம் காட்டுவதால் அமெரிக்காவில் தங்கும் 17 நாட்கள் போதாது என குறிப்பிட்ட முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதலீடு செய்ய உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக முதலீட்டாளர்கள் கருதுவதாகவும் கூறினார். என்ன எனக்கு மனநிலை, அது உங்களுடைய எண்ணமாக இருக்கலாமே தவிர நாணய வெளியீடு மத்திய அரசினுடைய பொறுப்பு, அது அவங்களுடைய அனுமதியோடு தான் வெளியிடுறது. அதனால அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் வந்த பிறகு நிச்சயமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.